குருக்ஷேத்திர போர்க்களம் 9ஆம் நாள் விடியற்காலை. சூரியன் எழுவதற்கு முன்பே போர்க்களத்தில் ஒரு கனமான அமைதி. ஆனால் அந்த அமைதி நீடிக்கவில்லை. திடீரென பீஷ்மர் களத்தில் இறங்கினார். அவரது அம்புகள் வானத்தை இருட்டாக்கின. ஒவ்வொரு அம்பும் விழுமிடத்தில் பாண்டவ படைகள் சிதறின. மரணம், பயம், கூச்சல் போர்க்களம் முழுவதும் பரவியது. இதை கண்ட யுதிஷ்டிரரின் மனம் உடைந்தது. கண்ணீர் கலந்த குரலில் யுதிஷ்டர் கிருஷ்ணரை நோக்கி சொன்னார், கிருஷ்ணா, பீஷ்மரை எப்படி தடுக்கலாம்? கிருஷ்ணர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர் பார்த்த கண்கள், அதில் கோபம் எரிந்தது. அர்ஜுனன் பீஷ்மரை தடுக்காமல் தடுமாறுகிறார் என்பதை கண்டதும் கிருஷ்ணர் திடீரென தேர் விட்டு குதித்தார். தேர் சக்கரத்தை பிடித்து பீஷ்மரை நோக்கி ஓடினார். பீஷ்மர் புன்னகையுடன் நின்றார். வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் கைகளால் என் உயிர் பிரிவது எனக்கு கிடைத்த வரம் என்று அவர் மனதில் எண்ணினார். ஆனால் அடுத்த நொடி அர்ஜுனன் ஓடி வந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார். வேண்டாம் கிருஷ்ணா, நான் போராடுவேன். கிருஷ்ணர் நின்றார். தேர் சக்கரம் கைவிட்டார். போர் மீண்டும் தொடர்ந்தது. ஆனால் 9ஆம் நாள் ஒரு உண்மையை வெளிப்படுத்தியது. பீஷ்மர் உயிருடன் இருக்கும் வரை பாண்டவர்களுக்கு வெற்றி இல்லை. அந்த உண்மைதான் போரின் அடுத்த கட்டத்தை எழுதப் போகிறது.